இந்த ஈயை வந்து சம்டைம்ஸ் நம்ம ஈன்னு யூஸ் பண்ணுறோம், பட் ஒரு சில நேரம் நம்ம அதை ஏன்னு யூஸ் பண்ணுறோம். இதை கரெக்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இ ஏ அப்படிங்கிற கன்ஃபியூஷனே உங்களுக்கு இருக்காது. இந்த ஷார்ட் சவுண்ட் லாங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் சவுண்டுங்கிறது நம்ம ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஷார்ட் சவுண்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஏ அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். எக், பென், எண்ட், எனஃப் இது எல்லாமே ஏ அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஒரு சில நேரம் சவுண்டே இல்லாமல் கூட நம்ம ஈயை யூஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னா டேஸ்ட். இந்த டேஸ்ட்டில் வந்து ஈ வந்திருக்கும், பட் இதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். இந்த ஷார்ட் சவுண்டுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம ஏ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அதுவே லாங் சவுண்டுக்கு கொஞ்சம் நம்ம இழுத்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லாங்காக சொல்கிற சவுண்டுக்கு எல்லாம் நம்ம ஈ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈசி, சி, ஈக்குவல், இமெயில். ஸோ இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த எக்கு, பென்னு, டேஸ்ட்டு, எண்டு, எனஃப் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ஈக்கு அடுத்து வர்றது பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்சனண்ட்டில் இருக்கும். இந்த ஜி, என், எஸ் இது எல்லாமே கான்சனண்ட் வேர்டு. ஸோ இந்த மாதிரி கான்சனண்ட் வேர்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஏன்னு யூஸ் பண்ணுறோம். அதுவே இந்த ஈன்னு லாங் சவுண்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாக நம்மளுக்கு வால் சவுண்டு வரும். அப்போ இ ஏ வருது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏங்கிற வால் சவுண்டு வருது. அது மாதிரி சிங்கிறதுக்கும் ஈக்கு அடுத்து நம்மளுக்கு வால் சவுண்டு வருது. அப்போ இந்த ஈக்குவல், இமெயில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வால் சவுண்டு வரலையே, அப்படி இருந்து நம்ம இதை ஈன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் வரணுன்ற அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் சவுண்ட்ஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கியூங்கிறது வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அது குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அங்கே முடியும் போது அ அப்படிங்கிற மாதிரி முடியும். இந்த மாதிரி சவுண்டுக்கும் கூட நம்ம இந்த லாங் சவுண்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஈஸியாக சொல்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் சவுண்ட், லாங் சவுண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை விட ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வால்ஸ் கான்சனண்ட்டை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு மாறும். ஆனால் பெரும்பாலும் இந்த மெத்தடில் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இனிமேல் ஈயை வந்து ஈன்னு சொல்லணுமா ஏன்னு சொல்லணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.